ஹேண்ட் பிடிச்சினா 1 இன்ச்சுக்கு இன்ச்சில் ட்ரைவ் ஆகும். மேலே இல்லை கீழே. ஆஹா அப்படி ஓகேவா. ரைட் ஹேண்டில் வெயிட் கொடுக்காத, சும்மா ஆடிட்டு. ஓகேவா. ஆடு ஓப்பன் ஆகாத. இது ஓப்பன் ஆகிறதால அங்கே ஆட வேண்டிய பால் ஓப்பன் ஆகிட்டாங்க. காலும் வெளியே வந்துச்சு, வீடு விட்டு வெளியே வந்துச்சு. ஓப்பன் ஆகிட்ட அங்கே ஆட வேண்டிய பால் இங்கே ஆடிங்க. இங்கே அங்கே ஆடினீங்கன்னா அந்த பால் ஒன்றும் காய மாட்டோம். இது ரொம்ப தப்பாக மட்டமான சான்ஸ். இதை தான் மேட்ச்லேயும் பண்ணுறீங்க. சரி, கொஞ்சம் உங்களுக்கு லூப்பு கிடைச்சதுன்னா, ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அப்படி லூப்பு கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும்? அவனை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டாஸாக எடுத்துடும். பாலை பிச் பண்ண முடியும். கொஞ்சம் லூப் கிடைச்சதுன்னா முன்னாடி போயிடும். அவ்வளோதான். முன்னாடி இதுதான் பெரிய பேருன்னு நம்மளுக்கும் உள்ளது. அவனுக்கு கொஞ்சம் லூப் கட்டிட்டு பாரு இறங்கிடுவாங்க. இறங்கி தும்முன்னு ஒரு அடி. இதை வந்து ஃபுல் டாஸாக அலோவ் பண்ணி பாலை உள்ள ஒரு அளவுக்கு என்ன பண்ணுறேன், பாலே போல அவரே இல்லை. பால் சிந்தட்டிக்கே இந்த இது உனக்கு கிரிக்கெட் பால் போட்டால் நீங்கள் இன்னும் நல்லா ஆடணும். ஆடு. இதை தானே சொன்னேன், உள்ள அலோவ் பண்ணாத. பாடி உள்ள பேட்டில் ரன் ஆகிறப்போ ஒரு ரன்னே வராது. பாடிக்கு வெளியே ஆடு. ரெடி. பாரு, இதுதான் கரெக்டாக. இதை தான் சொன்னேன். இது எல்லாம் அந்த கிரிப்பு மூஞ்ச பாரு. ஆடலாம். நல்லா இருந்தது. பட் ஏன் கால் மேலே விட்டு இறங்குது? நல்லா இருந்தது. யாரில் வேணும்.